ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது சமூகத்தில் வந்து நிற்க எங்கள் ஒருவருக்கும் நீர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா ராஜா, உமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை இந்த பூலோகத்திலே நீர் மனிதனாய் அனுப்பி எங்களை ரட்சிப்பதற்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் அப்பா ராஜா, நீர் இந்த உலகத்தில் 3.5 வருடங்களாக நீர் ஊழியம் செய்ததை மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வருகிற போதனைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்போதும் விசேஷமாக அப்பா ராஜா, தினந்தோறும் உமது சமூகத்தில் வந்து நின்று நீர் எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் மூலமாய் படிப்பினை செய்து வருகிற பெரிய தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எப்படியாக நீர் ஆலயத்தை சுத்திகரித்தீரோ அப்படியே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சுத்திகரித்து உமக்கு பிரியமான பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளும். கர்த்தாவே, அப்பா ராஜா, நீர் செய்த அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். உமது வேதத்தை நாங்கள் தினந்தோறும் வாசிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக, அறிவுக்காக, அப்பா ராஜா, கண் பார்வைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அவைகளை ஞானத்தோடு தியானித்து அதை உட்கொள்ள நீர் கிருபை கொடுத்துள்ளோம். அப்பா ராஜா, நேற்று தினத்திலும் கனியுள்ள ஜீவியம் வாழ நீர் எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி. கர்த்தாவே, அப்பா, அந்த 3.5 வருடங்கள் நீ இந்த பூமியில் அலைந்து திரிந்து நீர் போதித்த வண்ணமாய் அப்பா ராஜா, உம்முடைய ஊழியத்தின் நிறைவு நாளில் அந்த பாவியான ஸ்திரீ எப்படி விலை உயர்ந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உமது சிரசின் மேல் ஊற்றினாலோ, உமது பாதத்தில் ஊற்றினாலோ, அதே போல நாங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்தில் ஊற்றுகிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதித்திலும் எங்களை உடன் சுதந்திரவாளிகளாக ஆக்கிக்கொள்ளும். துதிகன மகிமையாவற்றுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த தியானத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 339வது பாமாலை பாடுவோம். ஹிம் நம்பர் 339. சிந்தினார், மாநிதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பார்வை கிறிஸ்துதான்,
முறைமைகளை கடைப்பிடிப்போம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவர் எவ்வளவு வேண்டும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கும் உதவி செய்திருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடுள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டித்தவரோடும் சிருஷ்டித்தவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய ரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்க இயற்கை வரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியுமாகிய திரியேக தெய்வமே, உமக்கு துதியும் மகத்துவம் புகழ்ச்சியும் எப்போதும் எப்போதும் உண்டாகட்டும். ஆமென். சபையார் அமர்வும். இன்றைக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 முடிய. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 13 முடிய. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவை எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது எனக்கு அடக்கம் பண்ணதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாரம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறுபடியுமாக நாம் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையிலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக 143வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 143. சேரையா எளியேன் செய்பவர் வினை தீரையா
இறை செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமையிலே அப்பா, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சத்தியத்தை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சபையிலே ஒரு சிலராக நாங்கள் இருந்தாலும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையோடும் நீர் இந்த நாளிலே பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி நாங்கள் அதை தியானிக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சுவாமி. எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரிப்பதற்கு அந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ரொம்ப பிஸியாக இருந்தார். அநேக காரியங்களை செஞ்சார். நம்ம அதை தான் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் அவ்வாறாக செய்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு சின்ன டாபிக் எடுத்து தான் நம்ம முழுவதுமாக தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்திரீயும் பரிமள தைலமும். ஸ்திரீயும் பரிமள தைலமும். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 13வது வசனம் வரை. வாசிக்க வேண்டாம். இந்த ஸ்திரீயும் பரிமள தைலத்தையும் குறித்து வேதாகமத்தில் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இந்த ஸ்திரீயும் பரிமள தைலத்தையும் குறித்து பேசப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு சுவிசேஷம் மத்தேயும் எழுதியிருப்பார், மார்க்கும் எழுதியிருப்பார், லூக்காவும் எழுதியிருப்பார், யோவானும் எழுதியிருப்பார். இதில் மத்தேயு முதலாவது அதை குறித்து அந்த ஸ்திரீயையும் பரிமள தைலத்தையும் குறித்து என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் எல்லாரும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படியே சொல்கிறேன் அது என்ன இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் மத்தேயு சொல்லும்போது பெத்தானியா என்கிற ஊரில் குஷ்டரோகியாக இருந்த ஒரு சீமோனுடைய வீட்டில் இயேசு ராபோஜனம் செய்கின்றாரு. அங்கே சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் கொண்டு அந்த ஸ்திரீ இயேசுவை பார்க்க வராங்க. இயேசுவின் சிரசின் மேலே, அதாவது இயேசுவின் தலையின் மேலே அந்த பரிமள தைலத்தை அவங்க ஊற்றுறாங்க. அதை பார்த்து அங்கே இருந்த சீஷர்கள், இவள் ஏன் இப்படி வீண் செலவு பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இயேசு அதை கேட்டுட்டு இவன் ஏன் வீண் செலவு பண்ணுறான்னு சொல்லி அந்த கேள்வியை எழுப்பிட்டு அப்படியே சொல்கிறாங்க, இதை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, அதை ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுறா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. அப்போது இயேசு இதை கேட்டுட்டு இயேசு அவங்களுக்கு பதில் அளிக்கிறாரு, அவளை நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம், அதாவது தரித்திரருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் நான் எப்பவும் உங்களோட இரேன்னு சொல்லி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அங்கே அவருடைய மரணத்தை குறித்து முதல் வாட்டி சொல்கிறாரு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது இயேசு சொல்லுவார், அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறதுன்னு. அதாவது அந்த ஸ்திரீ அவருக்கு அந்த பரிமள தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவது, பரிமள தைலத்தை அவர் மேலே ஊற்றுவது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்குதான். அதாவது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு இது ஒரு ப்ரிப்பரேஷன், இது ஒரு அட்டம்ப்ட், அதாவது ஒரு ரிகர்சல் போல அந்த மாதிரி சொல்கிறாரு. அதோடு முடிக்காமல் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லியிருப்பார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் போய் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் அவளை நினைப்பதற்கு அவளை குறித்தும் சொல்லப்பட வேண்டும்னு சொல்லி அந்த வசனத்தில் முடிச்சிருப்பார். இது மத்தேயு இந்த ஸ்திரீயையும் பரிமள தைலத்தையும் குறித்து சொன்ன ஒரு காரியம். இதே போல் மார்க்கும் சொல்லியிருப்பார், லூக்காவும் சொல்லியிருப்பார், யோவானும் எழுதியிருப்பார். இதில் இந்த ஸ்திரீ யார்? இப்போ மத்தேயுவில் இந்த வாசித்த ஸ்திரீ யார்? மரியாள். ஓகே, ஆன்டி சொல்கிற மாதிரி மரியாள்னே வச்சுக்கலாம். இது மத்தேயு இதை மரியாள்னு சொல்ல கிடையாது.
அப்போது மார்க்கு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மார்க்கு 14வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கேயும் மார்க்கு மத்தேயுவை போல எழுதியிருப்பார். பெத்தானியா என்கிற ஊரில் குஷ்டரோகி ஆகிய சீமோனோட வீட்டில் இயேசு போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்திரீ வராங்க. விலையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசின் மேலே, இயேசுவின் தலையின் மேலே ஊற்றுறாங்க. அங்கே இருந்த சிலர் இந்த செலவு ஏன்னு சொல்லி இதை 300 பணத்துக்கு மேலாச்சும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலான்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு மத்தேயு சொன்னது மாதிரியே இங்கேயும் மார்க்கு இயேசு சொன்னதாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தரித்திரர்கள் உங்களோடு கூட தான் இருப்பாங்க, ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது, அதாவது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு இது ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்குன்னு சொல்லி மத்தேயு எழுதுனது மாதிரியே இவரும் எழுதுறாரு. அதே போலவே சொல்லியிருப்பார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயை குறித்தும் சொல்லப்படணும்னு சொல்லி. அப்படியே நான் சொன்ன மார்க்கு 14:3-9 நான் சொன்ன காரியங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இங்கே ஸ்திரீயோட பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா? இங்கே இருக்கு, மென்ஷன் பண்ணல, சொல்லலை. அப்படியே அடுத்ததாக லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனம் முதல் 50வது வசனம் வரை. லூக்கா 7:36 முதல் 50வது வசனம் வரை. இங்கே இந்த அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது இங்கே பரிசேயனாகிய சீமோன்னு ஒருத்தன் இருக்கிறான். பேர் என்ன? பரிசேயனாகிய சீமோன். அவன் வீட்டில் இயேசு போஜனம் பண்ணும்படியா, இயேசுவை சாப்பிடும்படியா அவன் இயேசுவை இன்வைட் பண்ணுறான். இயேசுவும் அவன் வீட்டுக்கு போஜனம் பண்ணும்படியாக போகிறாரு. அங்கே போகும்போது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாவியாகிய ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு இயேசுவை போய் பார்க்குறா. இயேசுவை போய் பார்க்குறது மட்டும் இல்லை, இயேசுவோட பாதங்களை அவளோட கண்ணீரினால் கழுவுறாங்க. கண்ணீரினால் கழுவி அவளோட தலை மயிரினால் அந்த அவரோட காலை துடைக்கிறா. அவருடைய கால்களை பாதங்களை முத்தமிடுகிறாள். அதற்கு அப்புறமா அவ கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே பூசுகிறாள்னு சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். அப்படி அதை பார்த்த அந்த வீட்டு ஓனர், இப்போ யார் இன்வைட் பண்ணியிருக்கா இயேசுவை? பரிசேயனாகிய சீமோன். அது 3 வசனத்தில் பரிசேயன்னு தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இயேசு ரிப்ளை பண்ணும்போது அவனை சீமோனேன்னு சொல்லி பேசுவார். ஸோ அது பரிசேயனாகிய சீமோன். அப்போது அங்கே பரிசேயனாகிய சீமோன் வீட்டு ஓனர் இதை பார்த்துட்டு இருப்பான். நான் டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன், பட் இங்கே என்ன நடக்குது? இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் இங்கே ஒரு பாவி இந்த மாதிரி பண்ணுறத இவர் அலோ பண்ணிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த வீட்டு ஓனர் பார்த்துட்டு இருப்பார். அப்போ இயேசு இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? சீமோனை பார்த்து ஒரு உவமையை சொல்லுவார். அது என்ன உவமைனா, ஒருத்தன் 2 பேருக்கு கடன் கொடுக்குறான். ஒருத்தருக்கு 500 வெள்ளிக்காசு கடன் கொடுக்குறான், இன்னொருத்தருக்கு 50 வெள்ளிக்காசு கடன் கொடுக்குறான். அப்போது அவங்க கடன் வாங்கின 2 பேராலையுமே அந்த காசை திரும்ப கொடுக்க முடியலை. அப்போது அவங்க 2 பேருக்குமே நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி தள்ளுபடிங்கிற மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அதை மன்னித்து விட்டுடுறாங்க, அந்த காசை திரும்ப கொடுக்க வேண்டான்னு. இப்போ இயேசு சீமோனை பார்த்து கேட்குறாரு, பரிசேயனாகிய சீமோனை பார்த்து கேட்குறாரு, இதில் யார் இந்த 2 பேர் கடன் வாங்கினதில் இதை மன்னித்து விட்டதுனால இந்த கடன் வாங்கின 2 பேரில் யார் அவன் மேலே அதிக அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீமோனும் பதில் சொல்கிறான், அந்த 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் தான் அதிக அன்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு அதுக்கு சொல்கிறாரு, சரியாக நிதானித்தாய், சரியாக சொன்னாயின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுவ கூட தண்ணீர் தரல, ஆனால் அவளோட அந்த ஸ்திரீ, அந்த பாவியாகிய ஸ்திரீ அவளுடைய கண்களில் இருந்து வந்த அந்த கண்ணீர்னால என் கால்களை கழுவி அவளுடைய தலை மயிரினால அதை தொடச்சா. 2வது, நீ என்னை முத்தம் செய்யலை, ஆனால் அவள் ஓயாமல் என் பாதங்களை முத்தம் செய்தாள்னு சொல்கிறாரு. 3வது, நீ என் தலையில் எண்ணெய் பூசலை, ஆனால் அவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் மேல் அதிக அன்பாக இருந்ததுனால, யாராச்சும் அவள் இயேசுவின் மேலே அதிக அன்பாக இருந்ததுனால தான் இதை செஞ்சா, அதனால இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. எப்படி? அவள் என் மேலே அதிக அன்பாக இருந்ததுனால அவளோட அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
அதை கேட்டுட்டு இருந்த அங்கே கூட்டமாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே அடுத்தது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி. இயேசு அதை கண்டுக்காம அந்த ஸ்திரீயை பார்த்தே சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்னு சொல்லி இயேசு அங்கே சொல்கிறார். இது லூக்கா இந்த ஸ்திரீயையும் பரிமள தைலத்தையும் குறித்து எழுதிய காரியம். இங்கே ஸ்திரீயின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதா? இங்கே பாவியாகிய ஸ்திரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா யோவான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. யோவான் 12:1 முதல் 8 வரை. இங்கே பார்க்கும்போது இங்கே பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. அந்த நாளில் பெத்தானியா என்கிற ஊரில் பெத்தானியா என்கிற ஊரில் இயேசு உயிரோடு எழுப்பின லாசருவும் இயேசுவோடு உட்கார்ந்து அங்கே போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அவங்க ஃபேமிலியில் உண்டுமே, மரியாள் அங்கே பார்க்கும்போது விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அவங்களோட தலை மயிரினால் அதை அவருடைய பாதத்தை துடைத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை யார் பார்க்குறா யோவான்லேன்னு பார்த்தோன்னா யூதாஸ் காரியோத்து இதை பார்க்குறான். இதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், இதை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு 300 பணத்துக்காச்சும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி அங்கே யூதாஸ் காரியத்தை சொல்கிறான். இதை பார்த்த இயேசு அங்கேயும் 2 காரியத்தை சொல்கிறாரு அவருடைய மரணத்தை குறித்து. தரித்திரருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் நான் எப்போதும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு முதலாவது காரியம். 2வது, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இது ஒரு ப்ரிப்பரேஷனாக, இது ஒரு ஆயத்தமாக இதை அவள் செய்கிறாள் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அவள் சொல்கிறாள். இங்கே ஸ்திரீயோட பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா? இங்கே மரியாள்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இந்த 4 சுவிசேஷ பாடத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இந்த 4 இன்சிடெண்ட்டுமே ஒரே இடத்துல நடந்துச்சா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 4 இன்சிடெண்ட்லையுமே வந்த ஸ்திரீ ஒரே ஸ்திரீ தானா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 4 இன்சிடெண்ட்லையுமே வந்த சீமோன் ஒரே சீமோன் தானா என்பதை பார்க்க போகிறோம். இந்த 4 இன்சிடெண்ட்லேயும் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் அவங்களோடு கூட போஜனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோடு கூட சாப்பிட்டாங்க. அந்த கூட்டம் ஒரே கூட்டம் தானா இல்லைனா வெவ்வேறு கூட்டமான்னு சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். கடைசியாக அங்கே இருந்த இயேசு, அது சந்தேகமே வேண்டாம், எல்லாத்துலேயுமே இருந்தது ஒரே இயேசு, நம்முடைய ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். இதை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது லூக்காயும் யோவானையும் கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். மத்தேயும் மார்க்கும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது 2 பேரும் ஒன்று போலவே சொல்லியிருப்பாங்க, ஒரே வசனமாகவே. மத்தேயுவை படித்தா மார்க்கில் இருக்க வசனம் அப்படியே நம்ம வாசிக்கும்போது ஃப்ளோவாக வரும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தாச்சுன்னா பெத்தானியாங்கிற ஊரை தான் 2 பேருமே காமனாக சொல்லியிருப்பாங்க. மத்தேயும் பெத்தானியாங்கிற ஊரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, மார்க்கும் பெத்தானியாங்கிற ஊரை தான் சொல்லியிருப்பாரு. அதே போல் மத்தேயும் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலேன்னு சொல்லியிருப்பாரு, மார்க்கும் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலேன்னு சொல்லியிருப்பாரு. 3வதா மார்க்கும் ஸ்திரீக்கு பேரை சொல்ல கிடையாது, மத்தேயும் ஸ்திரீக்கு பேர் சொல்ல கிடையாது. 4வதா மத்தேயு சொன்ன ஸ்திரீயும் விலையேற பெற்ற தைலத்தை தான் அந்த வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்தாங்க. மார்க்கு சொன்ன ஸ்திரீயும் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை தான் அந்த வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே சேமாக போயிட்டுருக்கோம். அதே போல் அவங்க அங்கே அந்த இதை சிரசு ஆண்டவருடைய மத்தேயுவில் சொன்ன ஸ்திரீயும் இயேசுவின் சிரசின் மேலே, இயேசுவின் தலையின் மேலே தான் அதை ஊற்றுனாங்க. மார்க்கு சொன்ன ஸ்திரீயும் இயேசுவின் தலையின் மேலே தான் அதை ஊற்றுறாங்க. இப்படி எல்லாமே சேமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா 2 வசனம் தள்ளி போகும்போது இயேசு மத்தேயு சொல்லுவார், இயேசு அவருடைய மரணத்தை குறித்து ஒரு 2 காரியம் சொன்னார்ல, அதே தான் மார்க்கும் சொல்லியிருப்பார். அதாவது அந்த தரித்திரத்தை குறித்தும் இது என்னோட அடக்கம் பண்ணுவதற்கான ஒரு இதுன்னு சொல்லி மத்தேயு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் மார்க்கும் சொல்லியிருப்பார். அதே போல் மத்தேயு இந்த சுவிசேஷம் இயேசு சொன்னது, அதாவது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த லேடியை குறித்து சொல்லணும்னு சொல்லி மத்தேயு சொன்னதை மார்க்கும் சொல்லியிருப்பார். 2 பேரும் ஒன்று போலவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் மாத்திரம் இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ்னா வாசிக்கலாமே. மத்தேயு 26வது அதிகாரம் 9வது வசனம்.
இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். மத்தேயு எழுதும்போது சொல்லியிருக்காரு, அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்களாம், இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலான்னு சொல்லி எதுவும் அமௌண்ட்டு சொல்ல கிடையாது. ஆனால் மார்க் என்ன சொல்கிறாரு, மார்க் 14வது அதிகாரம் 5வது வசனம், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம். போதும். இதை 300 பணத்துக்கு அதிகமா அப்படின்னு சொல்லி இவங்களும் அங்கே ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஃபிக்ஸட் அமௌண்ட் இல்லை. எப்படி 300 பணத்துக்கு அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. மத்தேயு சொல்லியிருக்காரு, சொல்லும்போது இதை உயர்ந்த விலைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மார்க் என்ன சொல்கிறாரு, ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கும் மேலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. 2 பேருமே ஒரே காரியத்தை தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வித்தியாசம் பார்க்கணுன்னா மத்தேயு 26வது அதிகாரம் 8வது வசனம், அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, போதும். அந்த ஸ்திரீ அங்கே பரிமள தைலத்தை இயேசுவின் மேலே ஊத்துறத பார்த்தது யார் விசனம் அடைகிறா? அவருடைய சீஷர்கள் விசனம் அடைகிறாங்க. அதே இது மார்க் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோன்னா, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இங்கே மார்க் சொல்லும்போது சீஷர்களை சொல்ல கிடையாது, அப்பொழுது சிலர்னு சொல்லி மார்க் சொல்கிறாரு. ஒருவேளை அந்த சிலருக்குள்ளேயும் அந்த சீஷர்கள் அடங்கி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. வாசித்த இந்த மத்தேயு 26வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம் 2லேயும் பார்க்கும்போது ஒரே காரியம் மத்தேயுவும் சொல்கிறாரு, மார்க்கும் சொல்கிறாரு. எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே ஸ்திரீ தான், ஒரே சீமோன் தான், ஒரே பரிமள தைலம் தான், ஒரே காரியம்தான் அந்த இடத்துல பேசப்படுது. அப்படியே லூக்காவை பார்க்குறதுக்கு முன்னாடி யோவான் என்ன சொல்கிறான்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லூக்காக்குள்ளாக போகலாம். யோவான் 12வது அதிகாரம் 1லிருந்து 8 ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கும்போது மத்தேயும் மார்க்கும் எந்த ஊரில் இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னாங்களோ அதே ஊரை அவரும் சொல்லியிருப்பார். பெத்தானியான்னு ஊர் பேர் சொல்லியிருப்பார். ஆனால் மத்தேயும் மார்க்கும் ஒருத்தரோட வீடை சொல்லியிருப்பாங்க, குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீடுன்னு சொல்லி. ஆனால் இங்கே யோவான் சொல்லும்போது வீட்டை சொல்லியிருக்க மாட்டார். இது யார் வீட்டில் நடந்துன்னு அவர் வீட்டை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அவர் கொஞ்சம் க்ளூ தந்திருப்பார். அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்கே அவரோடு கூட லாசரு போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க சொல்லலை. லாசரு போஜனம் பண்ணி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வசனம் வரும். அப்போ அங்கே லாசரு இருக்கிறான். லாசருவோட சகோதரி மார்த்தாலும் அங்கே பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல் அங்கே மரியாளும் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்தில் பூசி அவளுடைய தலைமயிரினால் அதை துடைக்கிறாள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது ஒருவேளை இவங்களோட வீட்டில் இந்த நிகழ்வு நடந்திருக்குமா? ஒருவேளை லாசரு மார்த்தாள் மரியாளோட வீட்டில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குமா? அந்த போஜன பந்தி அங்கே நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து அப்படியே அந்த அதிகாரத்தை அப்படியே பார்க்கும்போது இந்த மரியாள் செய்த வேலையை பார்த்த யூதாஸ் காரியோத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை காட்டுக் கொடுக்கிற போகிறவருமான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடாமல் போனது என்னன்னு சொல்லி கேட்குறான். இங்கே யூதாஸ் காரியோத்து 300 பணத்துக்கு விற்க சொல்கிறான். அந்த வசனத்தில் யூதாஸ் காரியோத்தோட அப்பா பேர் இருக்குதா? இன்னொருக்கு அந்த வசனம் வாசிங்க. 12:4 சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க. அதாவது இயேசுவை காட்டி கொடுக்க போகிற சீஷன், இயேசுவோட சீஷன் இங்கே இருக்கிற சீமோனுடைய குமாரன்னு சொல்லியிருப்போம். அப்போ இதை வாசிக்கும்போது ஒரு டவுட்டு, ஒருவேளை மத்தேயு மார்க்கில் இருக்கிற அந்த குஷ்டரோகி சீமோன் தான் யூதாஸ் காரியோத்தோட அப்பாவா? அப்போ யூதாஸ் காரியோத்தோட அப்பா குஷ்டரோகம் பிடிச்சிருந்தவரா? அவரை தான் மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடிச்சு வரும்போது அந்த இடத்துல சொஸ்தமாக்கினாரா, அந்த இடத்துல சுகமாக்கினாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சோன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. ஸோ அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள போகலாம். அப்படியே
அங்கேயும் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தில் அதுக்கப்புறம் உள்ள வசனத்தையும் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கேயும் அவருடைய மரணத்தை குறித்து 2 காரியத்தை சொல்கிறாரு. முதலாவது காரியம் சொன்ன மாதிரியே தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பாங்க, ஆனால் நான் எப்பவும் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. 2வது அடக்கம் பண்ணுவதற்கு இது ஒரு ஆயத்தமாக இருக்கும்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு. இப்போது இங்கே பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த யூதாஸ் காரியத்தோட அப்பா சிமியோன் தான் அங்கே பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ஒருவேளை மரியாள் மார்த்தாள் ராசருவோட வீட்டில் இயேசு போஜனம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இதுக்கு எதுக்குமே வேதாகமத்தில் தேடின அளவில் பதில் இல்லை. இதை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம், பட் நம்ம லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். லூக்காவை வாசித்துட்டு அப்படியே லூக்காவுக்கு போனோன்னா, லூக்கா 7வது அதிகாரம் 36 50 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே பார்க்கும்போது அதாவது மத்தேயு மார்க்கு யோவானை பொறுத்த வரைக்கும் ஊர் பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது பெத்தானியான்னு சொல்லி ஊர் பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே லூக்காவில் பார்க்கும்போது லூக்கா எழுதும்போது ஊர் பேர் எதுவுமே சொல்ல கிடையாது. எந்த ஊர் பேருமே அவர் மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக யோவான் சொல்லாத வீட்டு பேரை மென்ஷன் பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருப்பார்னா, பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பார். பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கே பரிசேயனாய் அவங்க யாருமே நம்ம மத்தேயு மார்க்கில் பார்த்த அந்த சீமோன், மத்தேயு மார்க்கில் பார்த்த அந்த சீமோன் வந்து குஷ்டரோகம் பிடிச்ச சீமோன். இங்கே பார்த்த சீமோன் வந்து, அதாவது யோவானில் பார்த்த சீமோன் வந்து யூதாஸ் காரியோத்தோட தகப்பன். பட் இங்கே இருக்கிற சீமோன் வந்து பரிசேயனாகிய சீமோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பரிசேயனாகிய சீமோனை அந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோன் கூடயோ இல்லைனா யூதாஸ் காரியோத்தோட அப்பா சீமோனோடையோ கம்பேர் பண்ண முடியுமா? இவங்க தான் அவங்கன்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? யூதாஸ் காரியோத்தோட அப்பா பரிசேயன்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்படலை. ஸோ அதனால் அதையும் சொல்ல முடியாது. அதே போல் அந்த குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் பரிசேயன்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்படல. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இந்த போஜன பந்தி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் தான் இந்த போஜன பந்தி நடக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அங்கே அவரிடத்துல வரா. பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து அவருடைய கால்களை கழுவி, அதாவது மற்றவங்க எல்லாருமே இப்போது முதலாவது மத்தேயு மார்க்கும் சொன்ன ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, அவருடைய சிரசின் மேலே தலையின் மேலே பரிமள தைலத்தை ஊற்றுனாங்க. ஆனால் 2வதாக பார்த்த அந்த யோவானில் பார்த்த மரியாள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதத்தில் பூசி அவங்களோட தலைமயிரை வச்சு தொடச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே 3வதாக இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவி தலைமயிரினால் அதை துடைத்து பாதங்களை முத்தம் செய்து அதற்கப்புறமா தான் அவங்க கொண்டு வந்த பரிமள தைலத்தை பூசுகிறாங்க. அதே போல் இந்த முதலாவது மத்தேயு மார்க்கில் பார்த்தோன்னா, அந்த ஸ்திரீ பெயர் குறிப்பிடப்படாத அந்த ஸ்திரீ கொண்டு வந்த பரிமள தைலம் விலையேற பெற்ற பரிமள தைலம்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் யோவானில் மரியாள் கொண்டு வந்த அந்த பரிமள தைலமும் விலையேற பெற்ற பரிமள தைலம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ இங்கே ஒரு தைலம் கொண்டு வரா. அதை விலையேற பெற்ற தைலம்னு யோவான் சொல்ல கிடையாது. அவள் ஒரு பரிமள தைலம் அங்கே கொண்டு வரா. அப்போது இங்கேயும் இயேசு வந்து சிலுவை மரணத்தை குறித்து இங்கே சொல்ல கிடையாது. எங்கள் லூக்காவில் மற்ற 3லேயுமே இயேசு அவரோட சிலுவை மரணத்தை குறித்து பேசியிருப்பார். அதாவது நான் சொன்னது மாதிரி அந்த 2 காரியத்தையும் சொல்லியிருப்பார். ஆனால் லூக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த சிலுவை மரணத்தை சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு ஊமையை சொல்லியிருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் கொடுத்த அந்த ஊமையை சொல்லி, அந்த ஊமையை வச்சு அங்கே இருந்த லேடி அன்பாக இருந்ததுனால அவளுக்கு பாவ மன்னிப்பையும் கொடுத்து அவளுடைய விசுவாசத்தையும் குறித்து அங்கே பேசியிருப்பார். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஏன் இயேசு வந்து அந்த 3 இடத்துலையும் சிலுவை மரணத்தை குறித்து பேசினாரு, ஏன் இங்கே பேசலை? லூக்காவில் மட்டும் ஏன் சிலுவை மரணத்தை குறித்து பேசலை, ஏன் ஊமையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
இது லூக்கால சொல்லியிருக்கிற காரியம் வந்து இயேசு ஊழியம் செய்கின்ற காலத்திலே, அதாவது இயேசுவோட சிலுவை மரணத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்துடுச்சு. இதோட முன்னாடி வரக்கூடிய வசனங்கள், பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இயேசு செய்கின்ற பிரசங்கமாக இருக்கும். அப்போ இந்த லூக்கால இருக்கிற காரியம் எல்லாமே சிலுவை மரணத்துக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயேசு பேசின காரியங்கள் கிடையாது. இது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே, அவர் பிரசங்கம் செய்கின்ற நாட்களிலே அவர் குறிப்பிடப்பட்ட, அவர் அந்த நாளிலே ஒரு பாவியாகிய ஸ்திரீ வந்து இயேசுவுக்கு இந்த பரிமள தைலத்தை பூசினா, அநேக காரியங்கள் செய்து அந்த பரிமள தைலத்தை பூசுகிறார். அந்த நாளிலே ஆண்டவர் சத்தியத்தை அறிவிப்பதற்காக அன்பை குறித்தும் அந்த பாவ மன்னிப்பை குறித்தும் அவளுடைய விசுவாசத்தை குறித்தும் அந்த அதிகாரத்தில் பேசியிருப்பார். அதே இது மத்தேயு மார்க்கை எடுத்து பார்த்தோன்னா, மத்தேயு மார்க்கம் எப்போ நடந்துச்சு, யோவான் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோவானில் சொல்லப்பட்டதை இந்த டேட்டை வச்சு இந்த டைமை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா, யோவான் சொல்கிற மரியாள் தான் இந்த மத்தேயு மார்க்கில் சொல்கிற மரியாள் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு 3 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இங்க என்ன நடக்குது, மத்தேயுல என்ன சொல்றாரு, மத்தேயு எழுதும்போது இந்த காரியம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை வரப்போகுது. மார்க் என்ன சொல்றாரு, மார்க் 14:2. 14:1 வாசிங்க. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. இப்போ மத்தேயும் என்ன சொல்றாரு, 2 நாளையில 2 நாளையில பஸ்கா பண்டிகை வருது. மார்க்கும் சொல்றாரு 2 நாளையில பஸ்கா பண்டிகை வருது. அப்போ யோவான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. அப்போ இங்க என்ன நடக்குது, 6 நாள் கழிச்சு தான் பஸ்கா பண்டிகை வருது. அப்போ அந்த மத்தேயு சொன்ன இன்சிடெண்ட்டும் இந்த யோவான் சொன்ன இன்சிடெண்ட்டும் ஒரே இன்சிடெண்டா அப்படின்னு கேட்டா, இது 2 நாளைக்கு அப்புறம் தான் பஸ்கா பண்டிகை வருது, அது 6 நாளைக்கு அப்புறம் தான் பஸ்கா பண்டிகை வருது. ஆனால் சின்ன வயசுல இருந்தே நான் சபைக்கு போகிறேன். அந்த பேர் சொல்லப்படாத ஸ்திரீ அந்த மரியாள்னு தான் நான் என் சின்ன வயசுல இருந்தே நான் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு வேதத்தை படிக்கும்போது அந்த மாதிரியான எனக்கு தெரியப்படுத்தலை. அது 2 நாளைக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை வந்துச்சு, அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 6 நாளைக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை வந்திருக்கு, அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் இங்கே யோவான் மரியாள் நீ 6 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அங்கே மரியாள். அதே போல் அந்த இடமும் வேற. அங்கே எதுலேயுமே குஷ்டரோகியாக இருந்த சீமோனோட வீட்டில் இது நடந்துச்சுன்னு சொல்ல கிடையாது. அங்கே லாசரு எல்லாருமே இருந்திருக்காங்க. சம்பந்தம் இல்லாத மற்ற இடத்துல எதுவுமே லாசருவோ மார்த்தாலோ மரியாளோ சொல்லப்பட கிடையாது. ஆனால் இங்கே இவங்க எல்லாருமே இருந்ததா சொல்கிறாங்க. அதே போல் மற்ற இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல சீஷர்கள் இருந்ததா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யூதாஸ் காரியோத் அவங்களோட அப்பாவோட கூடவே இருந்திருக்காரு. மொத்தமாக இங்கே பார்த்தோன்னா ஸ்திரீனி பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்திரீ பார்க்குறோம். மத்தேயும் மார்க்கும் சொன்னது ஒரே ஸ்திரீ, யோவான் சொன்னது ஒரு ஸ்திரீ மரியாள், லூக்கா சொன்னது பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அப்படி 4 சுவிசேஷத்துலேயும் 3 ஸ்திரீயை பார்க்குறோம். சீமோனு பார்க்கும்போது மத்தேயும் மார்க்கும் சொன்னது, மத்தேயும் மார்க்கும் சொன்ன சீமோன் குஷ்டரோகியாக இருந்த சீமோன். யோவான் சொன்னது யோவான் சொன்னது யூதாஸ் காரியோத்தோட தகப்பனாகிய சீமோன். லூக்கா சொன்னது பரிசேயனாகிய சீமோன். அப்படி சீமோனும் 3 விதமான சீமோனை பார்க்குறோம். இதே போல் இடத்தையும் லூக்கா இடத்தை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது, ஊர் பேர் சொல்ல கிடையாது, அது எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி. ஒருவேளை பெத்தானியானி சொல்லியிருந்தா கூட நம்ம இதுவும் அவங்க சொன்னது மாதிரியே இதுவும் அந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோனோட வீட்டில் நடந்திருக்கும். அங்கே ஒருவேளை லாசருவும் மார்த்தாலும் மரியாளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் யோவான் அங்கே அதுலேயும் ட்விஸ்ட் வச்சுட்டாரு, அங்கே எதுவும் வைக்கலை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்னும் அதிகமாக வேதாகமத்தை படிக்கணும், இதற்கான பதில்களை கண்டுபிடிக்கணும். மொத்தம் வேதாகமத்தில் பார்க்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி,
எத்தனை சீமோன் தான் இருக்கிறானுங்க. ஆல்ரெடி போன வருஷம் இதே போலவே லெந்து டேஸில் மெசேஜ் கொடுக்கும்போது சிலுவையை சுமந்த சீமோனை குறித்து நான் அநேக காரியங்கள் பேசினேன். இயேசுவுக்கு பதிலாக சிலுவையை சுமந்த சீமோன்னு சொல்லி. அப்படி மொத்தம் எத்தனை சீமோன் தான் இருக்காங்கன்னு பார்க்கும்போது 9 சீமோனே, புதிய ஏற்பாடில் மட்டுமே 9 சீமோன்கள் இருக்கிறாங்க. ஸோ வரலாறு அந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக இந்த சீமோன்கள் வேற வேற சீமோன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எத்தனை சீமோன் வேணும்னாலும் இருக்கட்டும், எத்தனை ஸ்திரீகள் வேணும்னாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கூட்டம் வேணும்னாலும் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அங்கே இருந்தது ஒரே ஒரு தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவர் தான் அங்கே இருந்தார். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மத்தேயு மார்க்கில் சொன்னது மாதிரி நம்ம எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்கிறோமோ அங்கே எல்லாமே அந்த ஸ்திரீயை குறித்தும் சொல்லப்பட வேண்டுங்கிறது கட்டாயமாக இருக்குது. அதே போல் நாமளும் அந்த ஸ்திரீயை போல் அந்த ஒரே தேவனாகிய இயேசுவின் மேலே நாமும் அன்பாக இருந்தோன்னா அவரும் நம்முடைய அநேக பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தினை போனி சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். தந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி. கேட்ட வார்த்தைக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரம் எடுப்போம். அந்த பகுதியை கொஞ்சம் டிப்பிக்கலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது வந்து அதில் புரியும் உங்களுக்கு. த டைம் இஸ் வெரி ஷார்ட், லைஃப் இஸ் நாட் லாங். ஆக்சுவலாக உண்மையாக லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் வந்து அது ரொம்ப ரொம்ப ஷார்ட். நமக்கு தெரியும் 33 வருஷம் தான் அவர் வாழ்க்கை. ஆனால் அதில் ஊழியம் வந்து பார்த்தோன்னா 3 வருஷம்தான். அதில் வந்து அந்த வசனத்தில் பார்த்தீங்களன்னா தைலம் தம்பி நபேஷ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனால் அதில் ஒரு சீஷர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு இதை நீங்கள் செய்கிறீங்களே, அதை நீங்கள் வந்து தரித்திரக்கு கொடுக்கறது தானே அப்படின்னு சொல்கிறார். அங்கே எவ்வளோ பெரிய சத்தியத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. ஒரே வார்த்தையில் முடிப்பார், தரித்திரர் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. தரித்திரர் வந்து உலகம் தொடங்குன்ற முதல்ல இன்று வரைக்கும் தரித்திரம் உண்டு, எல்லா கேட்டகரியிலும் உண்டு. இப்போ நம்ம அந்த வசனத்தை படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். ஆக்சுவலாக அது வந்து அவர் அந்த சீஷனுக்கு சொல்லலை, அவர் அது நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம அதை தான் எடுக்கணும். நம்ம தரித்திரம் எப்பவுமே இருக்கிறாங்களே, வாட் இஸ் யுவர் ரோல் பாருங்க. அந்த வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்க. அவர் சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. பட் அந்த வார்த்தைக்கு வந்து இன்னைக்கு உயிர் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அது கடவுள் வந்து தரித்திரரை ஒடுக்கிறவன், ஏழையை ஒடுக்கிறவன் அவரை உண்டாக்குனவன் நிந்திக்கின்றான். இப்போ ஏழையும் தரித்திரன் வந்து ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்போது நம்ம தரித்திரர் வந்து ஒடுக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது தரித்திரனுக்கு நாம் கொடுக்க சொல்கிறார் அவர். அந்த அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சத்தியம் இருக்குது அந்த வார்த்தையில். அதை ஏசாமி வந்து ஒரு பெரிய சத்தியத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுவார். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தான் இருக்கும் அவர்கிட்ட. அதாவது அழுவும்போது எனக்காக எதுக்கு அழுவுறீங்க நீங்கள், உனக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ அழுவு அப்படின்னு சொல்லுவார். குரூசிஃபிக்ஷன்லே சொல்லுவார் அது. அப்புறம் யோவான் அந்த சீடனை பார்த்து, அது உங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க பாரு, இதான் உன் தாய், அதான் உன் மகன் அப்படின்னு சொல்லுவார். அது அன்னைக்கு மாத்திரம் நம்ம பேசிட்டுலாம் இருக்கிறதுல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் அதை வந்து எப்படி கடைபிடிக்கணும் தான் முக்கியம். தேவன் தாமே இந்த நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் மன்றாட்டு ஜெபத்தில் கடந்து செல்வோம். மன்றாட்ட ஜெபம். தேவனுடைய படைப்பினால் உண்டான
மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகலவிதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளோர்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதியஸ்தர்கள், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா கிறிஸ்துவ திருச்சபைகளையும் நம்முடைய திருச்சபையையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. இந்த வாலியில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க கர்த்த நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே சப்பா, வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே அவள் ஊற்றின போது கர்த்தாவே அப்படி ஆய்கூட கர்த்தாவே அவள் தன்னுடைய பாவத்தை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஊற்றினாலே கர்த்தாவே, அதற்போல கர்த்தாவே நாங்களும் எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஊற்றுகிற சுவாமி. தயவா எங்கள் பாவங்களை நீர் ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பாடுகளின் காலங்களில் கூட கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேரவும் ஆண்டவரே தினதோறும் வேதவசங்களை வாசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் கூட கர்த்தாவே கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா, நாங்கள் வீடு திரும்ப செல்லிருக்கிற சாப்பா, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாய் வீடு கொண்டு போய் சேர்க்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தவிர அனைத்து ஆண்டவரே தவறுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட உடைய பரிசுத்தக்கரம் இருக்கட்டும் சுவாமி. எல்லா துதிகன மகிமை இயேசுநாதர் ஒருவருக்கே நாங்கள் சேர்த்துக்கிறோம். மீட்பராட்சமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆர்த்தி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செல்வ நாள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமதை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றதுக்கு முடிவில்லை. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன்.